இதனிடையே அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தூத்துக்குடியில் அமமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆரைக்குளம் கணேசன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கழக நிர்வாகி ஏசாதுரை முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையிலான அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வெற்றிக்காக அயராது பாடுபடுவோம் என்று அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். அவர்களால் தான் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும், தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சியை கொடுக்க முடியும். ஏழை எளிய மக்களுடைய நாடி துடிப்பு சின்னம்மாவுக்கு தெரியும். ஏனென்றால் புரட்சித் தலைவி அம்மாவோடு இருந்து அரசியல் பணியாற்றியவர். தமிழகமிற்கும் அவருக்கு தெரியாத சமுதாய மக்கள் கிடையாது. அனைத்துவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தகுதி சின்னம்மாவுக்குத்தான் உண்டு. இந்த நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையோடு சின்னம்மா தலைமையிலான அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்.